लक्ष्मीं तनोतु नितरामितरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाकिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुहडम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. ஸோ நம்ம போன கிளாஸ்ல நம்ம இந்த இதோட நிறுத்தினோம். 16வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். நாராயணாய நளினாயத லோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர விதாயக ஜன்மதேச நாபீபுட்டாய புருஷாய நம பரஸ்மை. அதோட நிறுத்தினோம். அதாவது தேவர்கள் விஷ்ணுவை ஸ்துதி பண்றா. ஸ்துதி பண்ணிட்டு அதோட நிறுத்தினோம். அந்த ஸ்துதியோட அதை கேட்டுட்டு ஆஹ் சரி. அது கேட்டுட்டு இது பிரணம்ய உத்திதானு ஏதானு ஸ்துதிரவ முகரித ஹரின்முகானு ஹரிஹய பிரமுகானு அகிலானு அமரானு அருணாருண தாமரச விலாச சோரைஹி லோச்சன மரீச்சி சந்தானைஹி ஆனந்தயன்னு அரவிந்த லோச்சனகா ஸ்புடம் அபாஷத. அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்துதி பண்ற அந்த தேவர்களை பார்த்துட்டு அரவிந்த லோச்சனகா அப்படின்னு தாமரை போல கண்களை வச்சுட்டு இருக்கிற அந்த மகாவிஷ்ணு ஸ்புடம் அபாஷத பேச ஆரம்பித்தார். படிக்கிறல அடுத்தது 17வது ஸ்லோகம். அகிலா. अपि कुशलममर्त्याः स्वागतं साम्प्रतं वः शमितदनुजदम्भा किं नु दम्भोलिकेलिः अपि धिषणमनीषा निर्मिता नीतिमार्गाः त्रिदश नगर योगक्षेमकृत्ये क्षमन्ते. ஆமா. ஸோ இப்போ பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே என்ன அபிகுஷலம் அமர்த்தியாகா அப்படின்னு கேட்கிறார். எல்லாரும் குஷலமா, எல்லாரும் சௌக்கியமா இருக்கேடா அப்படின்னு கேட்கிறார். அமர்த்தியாகா அப்படின்னா இம்மார்டல் பீயிங்ஸ், யாருக்கு மரணம்ங்கிறது கிடையாது அந்த மாதிரி இருக்கின்ற அமர்த்தியாகா தேவாகா. என்ன அப்படின்னா அபிகுஷலம் உங்களுக்கு, வஹ யுஷ்மாகம் குஷலம் அபி, குஷலம் கிம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வாகதம் சாம்பிரதம் வஹ. ஸோ உங்களுக்கு ஸ்வாகதம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வஹ சாம்பிரதம் ஸ்வாகதம். உங்களுக்கு சாம்பிரதம்னா இப்பொழுது, ஸ்வாகதம் அப்படின்னா வெல்கம். தம்போலி கேலைஹி ஷமித தனுஜ தம்பாஹா கிம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா தம்போலி கேலிஹி அப்படி, தம்போலிஹி அப்படின்னாலே வஜ்ராயுதம். அந்த வஜ்ர விலாசைஹி, கேலினா விலாசம், அப்படியே அதனுடைய ஒரு விளையாட்டு போல ஒரு யூசேஜ்னால தம்போலி கேலிஹி ஷமித தனுஜ தம்பாஹா கிம். ஸோ ஷமிதாகா அப்படின்னா வினாசிதாகா, தனுஜானாம் அப்படின்னா தானவர்கள் ராட்சசர்களுடைய, தம்பகன அகங்காரம், யயா தாதிருஷி நூக்கிம். ஸோ அந்த மாதிரி நீங்க இருக்கேளா. ஸோ தம்போலி கேலிஹி ஷமித தனுஜ தம்பாகா. ஸோ நீங்க இந்திரனுடைய வஜ்ர விலாசத்தினால அந்த தானவர்களுடைய அந்த அகங்காரமானது அடக்கப்பட்டதா. ஸோ ஷமிதம்னா வினாசிதம், தனுஜானாம் தம்பாகா அந்த ராட்சசர்களுடைய, தம்பகா அப்படின்னா அகங்காரகன்னு அர்த்தம். சரியா. ஸோ இந்த மாதிரி அந்த இதனால அது பேர் என்னது, அந்த தம்போலினால அந்த வஜ்ராயுதம், அதனால இந்த பம்போலேகே கேலிகி. சரியா. தம்போலி கேலிகி, அந்த தம்போலி கேலிகி அதனால எது அப்படின்னா ஷமித தனுஜ தம்பாகா, தனுஜானாம் தம்பக, ஷமிதக தனுஜக தனுஜக தனுஜானாம் தம்பக யயா சா அப்படின்னுட்டு அந்த தம்போலி கேலிக்கு போறது. அந்த தம்போலி கேலியானது இந்த ராட்சசர்களுடைய அந்த அகங்காரத்தை அடக்கித்தா. சரியா. தம்போலி கேலிஹி ஷமித தனுஜ தம்பா கிம் அப்படின்னு கேட்கிறார். இந்த மாதிரி இந்த 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 வஜ்ராயுதமானது, யுதத்தினுடைய விளையாட்டான அந்த வீச்சுதலானது ராட்சசர்களுடைய அந்த அகங்காரத்தை அடக்கித்தா. அதுக்கப்புறம் திஷண மனிஷா நிர்மிதாக நீதி மார்க்காக திரிதச நகர யோக க்ஷேம கிருத்தியே க்ஷமந்தே அபி. ஸோ திஷணம் அப்படிங்கிறது இங்க பிரகஸ்பதி, புத்திசாலின்னு அர்த்தம். ஸோ திஷணஹா அப்படின்னா நல்ல ஒரு திஷணஸ்ய சுரகுரோஹோ பிரகஸ்பதேகே மனிஷயா, மனிஷாங்கிறது புத்தின்னு அர்த்தம். ஸோ மனிஷயா அந்த புத்தியினால நிர்மிதாக கிரியேட் செய்யப்பட்ட நீதி மார்க்காக
அந்த ரூல் புக் இருக்கணும். அந்த ரூல் புக்கானது திரிதச நகர யோகக்ஷேம கிருத்தியே க்ஷமந்தே கிம். ஸோ இந்த திரிதசானாம் நகரம், திரிதச நகரம், அந்த திரிதச நகரஸ்ய யோகக்ஷேமம் க்ஷேமாய அது வந்து காரியம் பண்றதா, புரியுறதா? ஸோ அதுக்கு க்ஷமந்தே, அந்த கிருத்தியனா சம்பாதனே, அந்த தேவர்களுடைய நகரத்தினுடைய யோகக்ஷேமத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு இந்த நீதி மார்க்காக க்ஷமந்தே கிம், ஆர் தே யூஸ்ஃபுல், ஆர் தே என்ன சொல்றது, ஆர் தே கேப்பபிள் இனஃப் டு இது ப்ரொடெக்ட் தி தேவர்களுடைய இடம், நகரம். சரியா இருக்கா? ஸோ இது என்ன கேட்குறாரு அப்படின்னா, அபிகுஷலம் அமர்த்தியாக அபிகுஷலம், உங்களுக்கு ஆர் யூ ஃபைன், எல்லாரும் சௌக்கியமா இருக்கேடா? வக சாம்பிரதம் ஸ்வாகதம், உங்க எல்லாருக்கும் இப்ப ஸ்வாகதம். ஒன்னொன்னா கேக்குறார். ஃபர்ஸ்ட் கேள்வி குஷலம் கிம், செகண்ட் கேள்வி தம்போலி கேலிஹி சமித தனுஜ தம்பா கிம். ஸோ தம்போலி கேலிஹி, தம்போலியாக கேலிஹி, தம்போலி கேலிஹி, அந்த வஜ்ராயுதத்தினுடைய வீச்சானது சமித தனுத ஜம்பா கிம், அந்த எதிரி ராட்சசர்களுடைய அகங்காரத்தை அடக்கித்தா. அதுக்கப்புறம் திஷன மனிஷா நிர்மிதாக நீதி மார்க்காக திரிதச நகர யோக க்ஷேம கிருத்தே க்ஷமந்தே அபி. ஸோ மேலும் என்ன அப்படின்னா, திஷனம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரஹஸ்பதி. அந்த ப்ரஹஸ்பதியினுடைய திஷனஸ்ய மனிஷா, திஷன மனிஷையா நிர்மிதாக நீதி மார்க்காக. ஸோ அந்த அந்த ப்ரஹஸ்பதியினுடைய புத்தியினால் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த உண்டாக்கப்பட்ட நீதி மார்க்காக, நீதி விஷயங்கள், ரூல் புக்கானது, அந்த நியாய வழியானது திரிதச நகர யோக க்ஷேம கிருத்தியே க்ஷமந்தே கிம். ஸோ இந்த திரிதசானாம் நகரஸ்ய யோகக்ஷேம கிருத்தியே, யோகக்ஷேமஸ்ய கிருத்தியம் தஸ்மை கிருத்தியே க்ஷமந்தே கிம், ஆர் தே ஃபிட் இனஃப் டு ப்ரொடெக்ட் த இது அப்படின்னு கேட்குறேன். ஸோ நீங்க எல்லாம் இப்போ அப்படியே படசூழ எல்லாரும் வந்திருக்கீங்கள, எல்லாம் சௌக்கியமா இருக்கிற காரியம்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா, நடக்கலைன்னா நீங்க வரமாட்டேன், புரியுறதா? ஸோ நடந்துட்டு இருக்கான்னு ஒரு கொஸ்டின் போடுறாரு முன்னாடியே. ஓகேவா? நெக்ஸ்ட் யோகக்ஷேமம்னா என்ன சொல்லுங்க? யோகக்ஷேமம்னா யோகக்ஷேமம்னா வெல்ஃபேர். வெல்ஃபேர். மேம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. நடுவுல கொஞ்சம் நெட் என்னவோ எனக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது, அன்ஸ்டேபிள். இப்போ இப்போ ஐ திங்க் இட்ஸ் ஃபைன் இல்லையா? இப்போ ஓகே. நடுவுல ஒரு ஒரு செகண்ட் அப்படி போயிட்டு வந்தது, தெரியல. மேல சோ அபிகுஷலம் அமர்த்தியாக ஸ்வாகதம் சாம்பிரதம் வஹ சமித தனுத ஜம்பா கிம்னு தம்போலி கேலிஹி ஆபி திசன மனிஷா நிர்மிதா நீதி மார்க்காக திரிதச நகர யோகக்ஷேம கிருத்தியே க்ஷமந்தே. அதாவது யோகம்னாலே அலப்த லாபகன்னு, அதாவது பிரயத்தனம் பண்ணாம கிடைக்கிற ஒரு லாபத்துக்கு யோகன்னு பேரு. சரியா? அலப்த லக்குன்னு வச்சுக்கலாம். ஆமா, யோகனா அலப்த லாபக, கிடைக்காத லாபம், பிரயத்தனம் பண்ணாம கிடைக்கிறதுன்னு இல்ல, அலப்த அடையப்படாத லாபத்துக்கு யோகம்னு பேரும், யோகா. சரியா? அப்படி எப்படி ஜி அது அடையப்படாத லாபம்ங்கிறது? அது வரைக்கும் கிடைக்கவே இல்லை, அந்த மாதிரி புதுசா கிடைச்சது, இவ்வளவு நாள் கிடைக்காதது இன்னைக்கு கிடைச்சது. ஏமம் லப்தக பரிபாலனம் தயோகோ கிருத்தியே யோகா அலப்த லாபகன்னு போட்டிருக்கு. இதானீம் யுஜ்யதே இதி. இது இதானீம் கிடைக்கும். யுஜ்யதே இதி. ஓகே, மேல ஓகே. ஏவம் பகவதः குஷலானுயோக புரஸ்ஸரீம் அமிர்தாசார சரசாம் சரஸ்வதீம் ஆகர்ணிய சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம் சம்சத் பரஸ்மை விஜ்ஞாபயாமாச. சுமனசாம் சம்பத் பரஸ்மை பும்சே விஜ்ஞாபயா மாச, அதான் மெயின் சென்டென்ஸ். சுமனசாகா அப்படின்னாலே உங்களுக்கு தேவாகான்னு அர்த்தம், சுராகான்னு அர்த்தம். சுமனச வந்தித சுந்தர மாதவின்னு வருதோன்னு பாட்டு, ஸோ அந்த ஸ்லோகம் வருதோனோ. ஸோ வந்து சுமனசாம் சம்சத்து, அந்த அந்த தேவர்களினுடைய சம்சத்து சபையானது, அந்த கூட்டமானது, பரஸ்மை பும்சே பரமாத்மாவான அந்த புருஷனுக்கிட்ட விஜ்ஞாபயா மாச இவ்வாறு தெரிவித்தார்கள். சரியா? என்ன அப்படின்னா, ஏவம் பகவதः குஷல அனுயோக புரஸ்ஸரீம் அமிர்த ஆசார சரசாம் சரஸ்வதீம் ஆகர்ணிய சம்பூர்ண மனோரதானாம்
ஆகர்ணிய சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம் சம்சத் பும்சே பரஸ்மை விஜ்ஞாபயா மாச. ஏவம், ஏவம்னா இவ்வாறு, உக்த பிரகாரேன அர்த்தம். முன்னாடி வந்து அவர் கேட்ட பிரகாரேன பகவதா பகவானுடைய குஷல அனுயோக புரஸ்ஸரீம் அமிர்த ஆசார சரசாம் சரசாம் சரஸ்வதி. சரஸ்வதினா வாக்குன்னு அர்த்தம். சரியா? அவருடைய பேச்சுன்னு அர்த்தம். அந்த சரஸ்வதியும் ஆகர்ணிய, அந்த பேச்சை கேட்டு, அந்த பேச்சானதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா குஷல அனுயோக புரஸ்ஸரி ஒண்ணு, அமிர்த ஆசார சரசாம் ஒண்ணு. புரியுறதா? சோ குஷல அனுயோகம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டார்? எடுத்த உடனே இன்னும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கல. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கேடா அப்படின்னு. குஷல அனுயோக பூர்வம்னா குஷலத்தை முன்வைத்த ஒரு பிரஷ்னம். புரியுறதா? குஷல பிரஷ்ன பூர்விகாம்னு அர்த்தம். குஷல அனுயோக புரஸ்ஸரீம் சரஸ்வதிக்கு போறது எல்லாமே அட்ஜெக்டிவா. ஓகேவா? அமிர்த ஆசார சரசாம், அமிர்தஸ்ய ஆசாரக, ஆசாரகனா பொழிவுன்னு அர்த்தம், வர்ஷனம்னு அர்த்தம். சோ அமிர்தத்தினுடைய பொழிவு, அது போல அமிர்தம் அப்படியே பொழிஞ்சா எப்படி இருக்குமோ தத்துவது அது போல சரசாம் அப்படின்னா ரசைஹி சகிதாம்னு அர்த்தம், ருச்சிராம்னு அர்த்தம். ரொம்ப அழகாக இருக்கின்ற, மனதை கவரக்கூடிய பகவதக பகவானான அந்த விஷ்ணுவினுடைய சரஸ்வதீம் அந்த வாச்சம், அந்த வாக்கை ஆகர்ணிய கேட்டுவிட்ட பிறகு சம்பூர்ண மனோரதானாம் ஓகே, அதாவது சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம்னு சொல்லும்போது இப்பதானே அவ வந்திருக்கா, அதுக்குள்ள அவளுடைய மனோரதம் எப்படி சம்பூர்ணம் ஆயிடுது அப்படின்னா பகவான் அந்த மாதிரி அபிகுஷலம் அப்படின்னு கேட்டதுனாலேயே அவளுக்கு வந்து ஓஹோ நமக்கு குஷலம் இல்லைங்கிறத பகவான் தெரிஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற அவ தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சுடுது. சோ அதனால சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம். புரியுறதா? சோ சம்பூர்ணாக மனோரதாக ஏஷாம் தேஷாம், சுமனசாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சோ சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம் விஷ்ணுவினுடைய தேவர்களினுடைய அந்த சம்சத்தானது பரஸ்மை பும்சே விஜ்ஞாபயா மாச. அதாவது குஷலத்து அபிகுஷலம் அப்படிங்கிற ஒரு பீட்டிகைய முன்னாடி வச்சுட்டதுனாலேயே அவளுடைய மனோரத்தமானது சித்தப்பிராயா. அப்படியே தே ஃபெல்ட் தட் அவர் த பர்பஸ் ஆஃப் அவர் விசிட் வந்து முதல்ல சால்வ் ஆயிடுச்சு. எடுத்த உடனே எதுக்கு வந்தேன், வந்திருக்க வேண்டாமே, இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேனே அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு அமங்கலமா இருக்கும் நமக்கு. நம்ம போன உடனேயே உங்க காரியம் ஆனதான் நினைச்சுட்டு இருக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அதுவே 50% நமக்கு ஆறுதோ இல்லையோ ஒரு 50% ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இல்லையா? அதனால அந்த சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம்னு சொல்லும் பொழுது பகவான் வந்து குஷலானு யோக புரஸ்ஸரீம் சரஸ்வதியும் ஆகர்ணிய, குஷலத்தை முன்வச்சு அத குஷல பிரஷ்ன பூர்விகாம்னு அர்த்தம். குஷலத்தை முன்ன வச்சுண்டு பேசின அந்த வாக்கை வாச்சம் ஆகர்ணிய, வார்த்தையே கேட்டுட்டு. அந்த சரஸ்வதிக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா அமிர்த ஆசார சரசாம் சரஸ்வதி. அமிர்தத்தினுடைய ஆசாரம்னா பொழிதல், அதுவது ஆசாரவது சரசாம் ரசயுக்தான்னு அர்த்தம், ருச்சிராம்னு அர்த்தம். ரொம்ப ரொம்ப மனதை கவரக்கூடிய அந்த சரஸ்வதி பகவதா சரஸ்வதி பகவானுடைய வாக்கை இந்த தேவாக ஆகர்ணிய சம்பூர்ண மனோரதாராம் சுமனசாம் சம்பத்து. இந்த தான் வந்து எதை நினைச்சுட்டு வந்தோனோ நமக்கு குஷலம் இல்லை, ஆனா பகவான் ஃபர்ஸ்ட் குஷலத்தை தான் கேட்டார். அதனால சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம் தேவர்களுடைய சம்சத்துங்கிறது சபா, அந்த கூட்டம்னு வச்சுக்கோங்க. பும்சே பரஸ்மை பும்சே, அந்த பரமாத்மாவான அந்த புருஷோத்தமன் இடத்து கிட்ட அவருக்கிட்ட விஜ்ஞாபயா மாச, அவ இந்த மாதிரி பேசினா, முறையிட்டார். சரியா? அப்புறம் சோ இங்க வந்து சம்சத்து விஜ்ஞாபயா மாச, சம்சத்தை சிங்குலரா போட்டுட்டும் இங்க சிங்குலரா போட்டிருக்கா. புரியுறதா? தேவர்கள் எப்படி விஜ்ஞாபயா மாசத்துக்கும் மாசுகும்னா வரணும் அப்படின்னா இங்க வந்து தேவர்கள் முறையிடல, தேவர்களுடைய சம்பத்துன்னு சிங்குலர், தேவானாம் சபா தேவானாம் விருந்தகான்னு வச்சுக்கோங்க. கூட்டமானது பரஸ்மை பும்சே விஜ்ஞாபயா மாச. ஓகேவா? சோ ஏவம் பகவதः குஷல அனுயோக புரஸ்ஸரீம் அமிர்த ஆசார சரசாம் சரஸ்வதீம் ஆகர்ணிய சம்பூர்ண மனோரதானாம் சுமனசாம் சம்பத் பும்சே பரஸ்மை விஜ்ஞாபயா மாச. மேல हे देव कथम् अकुशलम् आविर्भवेत् भवता कृतावलम्बानाम् अस्माकं
கிந்து சோ வந்து என்ன அப்படின்னா, உங்களால காப்பாற்றப்படுகின்ற எங்களுக்கு சரியா, ஆஹ் ஆஹ் யாருக்கு ஆசிரியம் நீங்க கொடுத்துருக்கீங்களோ சரியா, கிருத அவலம்பானாம் அஸ்மாகம். சோ கிருதம் அவலம்பனம் எய்ஹி தே தேஷாம். யாரு ஒருத்தர் வந்து எந்த தேவர்கள் உங்களை பிடிச்சிட்டு இருக்காளோ அப்படி இருக்கின்ற அஸ்மாகம் கதம் அ- அ- அகுஷலம் ஆவிர்பவேத். எப்படி வந்து குஷலமானது, அகுஷலம் அப்படின்னா அமங்கலம், குஷலம் இல்லாத தன்மையானது ஆவிர்பவேத் எப்படி வரும், வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி உண்டாக கூடும்னு அர்த்தம். அஹ் அஹ் அதாவது உங்களால் பிரதத்தகா செய்யப்பட்ட அவலம்பனம், பிடித்து கொள்ளப்பட்டது, உங்களால் ஆசிரியம் கொடுக்கப்பட்டது, அந்த மாதிரி அந்த ஆலம்பக ஆசிரய ஏபியா தாதிருஷானாம் அஸ்மாகம் தேவானாம் குஷலம் அப்படிங்கிறது அசுபம் அப்படிங்கிறது கதம் எந்த கேன பிரகாரேன ஆவிர்பவேத், எந்த என்ட்ரன்ஸோட உள்ள வரும் அப்படின்னு பதிலுக்கு இவாளும் சொல்லிடுறா மேல. இது எனக்கு அந்த கிருதாவலம்பானாம்ங்கிறது யாருக்கு அந்த ஒரு ஆலம்பனமானது கொடுக்கப்பட்டதோ அவர்களா? ஆமா ஆமா, அப்ப அந்த அந்த அஸ்மாகம் சதுர்த்தியில அது இட் கோஸ் as an adjective for அஸ்மாகம். அதோட சரியா, சமாசத்துல டவுட் ஜி எனக்கு. அதை எப்படி எது எது சொல்வேன்? அந்த கிருதாவலம்பானாம் சமாசா எப்படி சொல்வேன்? கிருதா அவலம்பக இல்லையா, ஆமா, ஏபியः தே. சதுர்த்தியில போகும் ஆமா யாருக்கோ அவான்னு. ஆமா ஆமா, சரி. ஓகேவா மேல. வேற யாரோ ஏதோ கேட்டாலோ, எனக்கு ஒரு கூட தீபா ஏதோ தெரியும். தீபா ஏதோ கேட்டா. கிந்துனா ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கிறதா? ஆனா எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு குஷலம் தான், கதம் அகுஷலம் கதம் ஆவிர் பவேத் கிந்து ஆனா அப்படின்னு ஒரு பீட்டிகை போடுறேன். மேல Okay. அஸ்தி பிரசஸ்தி ஒரு நிமிஷம். அஸ்தி பிரசஸ்த விபவைஹி விபுதைர் அலங்கியா லங்கேதி நாம ரஜனீச்சர ராஜதானி மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோஹைஹி தேஜஸ்ரயாய தின தீப தசாம் திசந்தி. ஆரம்பிக்கிறா. எடுத்த உடனே என்ன அப்படின்னா முன்பீட்டிகை போடுறா. அதாவது ராவணன் வந்து எங்களை டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ராவணங்கிறவன் யாரு, எந்த மாதிரி ஒரு ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கான் அப்படின்னுட்டு. அஸ்தி பிரசஸ்த விபுதைர் அலங்கியா லங்கேதி நாம ரஜனீச்சர ராஜதானி மாணிக்ய மந்திர புவாம் சகசாம் பிரரோகை தேஜஸ்திரயாய தினதீப தசாம் திசந்தி. வசந்த திலகா தான் இதுவும். ஸோ பிரசஸ்த விபவைஹி விபுதைஹி அலங்கியா மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோகைஹி தேஜஸ்திரயாய தினதீப தசாம் திசந்தி லங்கா இதி நாம ரஜனீச்சர ராஜதானி அஸ்தி. இதான் இங்க மெயின் சென்டென்ஸ். ரஜனி லங்கா இதி நாம, இது எதுக்கு லங்கு தான் அமைச்சிருக்கேன் ஏதோ, ஒரு நிமிஷம் சாரி. லங்கா இதி நாம ரஜனீச்சர ராஜதானி அஸ்தி. அதான் பிரசன்ட் டென்ஸ். லங்கா என்று பெயர் உள்ள ரஜனீச்சரகா அப்படின்னா ராட்சசாகான்னு அர்த்தம். ராத்திரியில யார் சஞ்சாரம் பண்றாளோ அவளுக்கு ராட்சசான்னு பேரு. ரஜன்யாம் சரந்தி இது ரஜனீச்சராகா. ஸோ இந்த ரஜனீச்சரானாம் ராஜதானி, இந்த ராட்சசாளுடைய ராஜதானி ஆர் ரஜனீச்சரஸ்ய ராஜதானி. அந்த ராவணனுக்கு சொல்லணும்னா அந்த ரஜனீச்சரனுடைய ராஜதானினா கேபிட்டல்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னன்னா லங்கா. அதுக்கு பேரு லங்கா இது நாம ரஜனீச்சர ராஜதானி அஸ்தி. ஸோ வந்து அது அந்த லங்கா எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லணுமோனோ. பிரசஸ்த விபவைஹி விபுதைஹி அலங்கியா. ஸோ பிரசஸ்த விபவைஹி அந்த விபுதைஹினா தேவைஹின்னு அர்த்தம். பிரசஸ்த விபவைஹிங்கிறது விபுதைஹிக்கு அட்ஜெக்டிவா போடுது. பிரசஸ்த விபவைஹி நல்ல பிரசஸ்தம்னா புகழோடு இருக்கின்ற, வஸ்து சம்பத்து பலவிதமான வஸ்து சம்பத்தோட இருக்கின்ற அந்த தேவர்களிலாலும் ஆர் வஸ்து சம்பத்து பிளஸ் சக்தி எல்லாத்தோடு இருக்கின்ற விபுதைகி தேவர்களினால் அலங்கியா லங்கா தாண்ட முடியாத, அதுக்கு அகைன்ஸ்டா போக முடியாத
அந்த ஊர் எதுனா லங்கா. இந்த லங்காக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ விபுதைஹி அலங்கியா லங்கா இது நாம ரஜனீச்சர ராஜதானி அஸ்தி. ஓகேவா? அந்த லங்கா அலங்கியா லங்கா எப்படி இருக்கு, யாரால அலங்கியா அப்படின்னா பிரசஸ்த விபவைஹி விபுதைஹி, நன்றாக பிரக்யாத்தமாக ரொம்ப பாப்புலராக வஸ்து சம்பத்பிகி இருக்கின்ற அந்த விபுதைஹி அந்த தேவர்களினால் அலங்கியா. அலங்கியானா தாண்ட முடியாதுன்னா இதுன்னு பிரிட்ஜானா இல்லையா, அபிபவித்தும் அசக்கியான்னு அர்த்தம், கீழே தள்ள முடியாதுன்னு அர்த்தம். அதை வந்து எனிவே அட்டாக் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கின்ற அந்த லங்கா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா जेतुम् अशक्या वा? எது जेतुम् अशक्या. ஜேத்தும் அசக்கியா அபிபவித்தும் அசக்கியா. அதாவது அபிபவனம்னா அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம், கீழே தள்ளுறதுன்னு அர்த்தம், திரஸ்கர்த்தும். சரியா? இல்ல சக்கியா. அப்புறம் மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோகைஹி தேஜஸ்திரயாய தினதீப தசாம் திசந்தி. எப்படி வந்து தினத்துல வந்து ஒரு ஒரு தீபம் இருக்கு, அந்த தீபத்தை நீங்க என்னதான் இழைச்சி விட்டாலும் அந்த தேஜஸ்திரயம், அதாவது 3 விதமான தேஜஸ் என்ன, சூரியன் சந்திரன் வன்னி, இந்த 3 தேஜஸும் எப்படி வந்து ஒரு தீபகத்தினுடைய பிரபைய அழிச்சுடுறதோ. நன்னா நான் விளக்கேத்தி வச்சிருக்கேன், இருட்டா இருந்தது, அமாவாசை இருட்டா இருந்தா அந்த விளக்கு பிரகாசமா தெரியும். பௌர்ணமி நிலவுல அந்த விளக்கோ இல்லைன்னா நன்னா எரிஞ்சுட்டு இருக்கு அக்னி, அங்க பக்கத்துல நான் ஒரு 100 விளக்கு ஏத்தினாலும் அந்த விளக்கு வந்து டிம்மா தான் தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி பிரகாசிக்காது. புரியுறதா? அதே மாதிரி சூரியன் கார்த்தால் நல்லா இருக்கான், பால்கனியில விளக்கேத்தினா யாரும் தெரிய போகுது, அது மட்டும் எண்ணெயும் இதுவும் தான் திரியும் தான் வேஸ்ட் இல்லையா? நைட்டு ஏத்தினா அதனுடைய ஏதோ அமாவாசை இருட்ட ஏத்தினா கொஞ்சம் தெரியும். ஓகேவா? சோ நமக்கு இந்த மாதிரி தேஜஸ்திரயம்னு சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் அக்னி, அந்த தேஜஸ்திரயாய தினதீப தசாம் திசந்தி. சோ வந்து என்ன அப்படின்னா இந்த எப்படி வந்து இந்த மூன்று தேஜஸ்னால ஒரு தினதீபம், அப்படி தினதீபத்தினுடைய தசான நிலைமைன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த தினதீபத்தினுடைய நிலைமை எப்படி வந்து ஆகுமோ இந்த 3 அக்னி இருக்கும் பொழுது, அந்த மாதிரி மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோகைஹி தேஜஸ்திரயாய தினதீப தசாம் திசந்தி. அதாவது இது எப்படின்னா வலியார் முன் தன்னை காக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்துன்னுவா. நம்மளை விட வந்து கீழே இருக்கிறவாட நம்ம போட்டு அப்ரஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேல இருக்கிறவா கிட்ட நம்ம அடி வாங்குவோம்னுவா. இது திருக்குறள். இது இங்க வந்து அடி வாங்குறதுன்னு இல்லை, இந்த 3 தேஜஸானது தீபத்தினுடைய தேஜஸை கீழே தள்ளி எடுத்தோம். இந்த 3 தேஜஸ் வந்து எங்க கீழே போச்சு தெரியுமோனோ, இவனுடைய மாணிக்ய மந்திரம் புவாம் மகசாம் பிரரோகைஹி தேஜஸ் திரயத்துக்கு வந்து என்ன நிலைமை வந்தது அப்படின்னா தீப தசாம் திசந்தி. சோ இந்த அந்த 3 தேஜஸுக்கும் தினத்தினுடைய ஒரு டேல ஏத்தி வைத்த தீபத்தினுடைய நிலைமை வந்து எப்படி தள்ளப்படுமோ அந்த மாதிரி இந்த தேஜஸ் திரயமானது இந்த மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோகைஹி திசந்தி. அப்படி அந்த திசந்திங்கிற சத்ருல இருக்கு. அந்த திசந்தி லங்கா இது நாம ராஜதானி ரஜனீச்சர ராஜதானி அஸ்தி. புரியுறதா? சோ மாணிக்ய மந்திர புவாம்னு சொல்லும் பொழுது மாணிக்யமயத்தினால மாணிக்யத்தினால ஆக்கப்பட்ட ஒரு மந்திரம்னா ஒரு வீடு. சரியா? மணிமய கிரக உத்தானம்னு அர்த்தம். சோ ஆனா மாணிக்ய மந்திர புவாம் அந்த இடத்தினுடைய மகசாம்னா ஒரு பெரிய பிரகாசம், பாசாம்னு சொல்றோம் இல்லையா, பாசாம் பிரரோகைஹி அதனுடைய அந்த அங்குரங்களினால மணிமய கிரக உத்த காந்தி நிகரேனன்னு அர்த்தம். நிகரம்னா சமூகம். அந்த மணிமய கிரகம், மணிமயமாக ஆகப்பட்ட அந்த பேலஸ், அதிலிருந்து அந்த உத்த காந்தி நிகரேன அதிலேந்து கிளப்பப்பட்ட அந்த காந்தியினால அந்த ஒளிகளினால சேதஸ்திரயாய சூரியன் சந்திரன் அக்னி இந்த மாதிரி இருக்கின்ற 3 தேஜஸுக்கும் தேஜஸானது சதுர்த்தியில இருக்கு தினதீப தசாம் திசந்தி. அதுக்கு வந்து அந்த 4த்துக்கும் 3த்துக்கும் என்ன மாதிரி ஒரு தசை தள்ளப்பட்டது அப்படின்னா தினத்துல தினே யஹ தீபஸ்ய தசா. புரியுறதா? டியூரிங் த டே வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் அ தீபம்?
யாரும் அது சட்டையே பண்ண போறது இல்ல. அந்த மாதிரி யாரை சட்டை பண்ணல அப்படின்னா இந்த 3 தேஜஸும் அப்படி ஆயிட்டாலும். இந்த பிரரோகைஹின்னா அங்குரைஹி கிரணைஹின்னு வச்சுக்கோங்க. அதனுடைய அந்த மாணிக்ய மந்திரபுவாம் மகசாம் பிரரோகைஹி, அந்த மாணிக்யமயமான அந்த பேலஸினுடைய பூபாகத்தம் ஒரு இடத்திலிருந்து கிளம்பப்பட்ட அதனுடைய மகசாம் பாசாம் பிரரோகைஹி, அந்த ஒளியினுடைய பிரரோகங்களினால் கிரணங்களினால் தேஜஸ்திரயாய அந்த 3 தேஜஸுக்கும் தினதீ தீபதசாம் திசந்தி லங்கா, அந்த தினே தீபஸ்ய தசா யதா பவதி ததா கிருதம். யாரு? இந்த லங்கையா. அந்த லங்காவானது இந்த மாதிரி திசந்தி லங்கா இது நாம ரஜனீச்சர ராஜதானி அஸ்தி. புரியுறதா? சரியா இருக்கா? இதுல ஒன்னும் அலங்காரத்துக்கு வரல. அலங்காரம் வந்து இங்க பிரமாதமான அதிசயோக்தி, சம்பந்த அதிசயோக்தின்னு வா. இங்க வந்து அந்த மாதிரி ஒரு தேஜஸ்திரையே தின தீபதசாங்கிறது சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் அசம்பந்தே அப்படி தத் சம்பந்த வர்ணனாது இங்க வந்து சம்பந்த அதிசயம். அதிசயோக்தி. புரியுறதா? ம். நிறைய இது இருக்கு. ஜி இந்த தேஜஸ் திரயாயங்கிறதுல இந்த ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் அவ 3 பேரும் தினதீப தசாம் அவளுக்கு காமிச்சதுன்னு அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு தாட் வரலாமா? சொல்லிக்கோங்க முக்கியமா உங்களுக்கு மூஞ்சி தோணுச்சு. கும்பகர்ணனை எங்க இந்த தினத்துல தீபம்னு சொல்றது? 6 மாசம் தூங்கிட்டு இல்ல இருக்கான். இருந்தாலும் அப்படி நீங்க சொல்லக்கூடாது. இல்ல அப்படி சொல்லல. வேலர் இருக்கு. அவ என்ன சொல்றா அப்படின்னா, எப்படி இந்த மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோகத்தினால இந்த தேஜஸ் திரயத்துக்குமே தினதீப திசாம் ஆயிடுத்தோ, அந்த மாதிரி இந்த மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோகம்ங்கிறது பகவான சொல்லிவிட்டு அதனால ரைட் ரைட். இவன் 3 பேருக்கும் குறைஞ்சுடுத்து. விபீஷன் 3 பேரும் பாவம் விபீஷன் நல்லவனாச்சையா. சோ அங்க நீங்க சொல்லிக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க. கற்பனை வந்து ரொம்ப கமெண்டபிள், நல்லா இருக்கு. பட் வந்து தேஜஸ் திரயா அப்படின்னுட்டு எடுத்த உடனே அவனை வந்து தேஜஸா சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோ. பட் அவ இல்ல எதுக்கு சொன்னேன்னா, அவ வந்து என்னது ராமராவணையோர் யுத்தம்ங்கிறதே அப்ப அவன் இவனுக்கு ராமருக்கு ஒரு யுக்தமான ஒரு எனிமி தானே ராவணன். அதுக்கு சொல்றேன் இல்லையா? சோ அப்போ என்னோட சரியான ஒரு இதுதான் அந்த ரகுவம்சத்துல கூட பார்த்தோம் மேஜி. ராமராவணையோர் யுத்தம் ராமராவணை அலங்காரம். தன்னோட எனிமி எப்படிப்பட்டவன்கிறத அவர் நின்னு பார்த்தாருன்னு ஒண்ணு. சோ ராமரோட வரணும்னா அப்ப இவனுக்கும் தேஜஸ் இருக்கணும் இல்லையா? பட் அது 3வது தேஜஸ் யாரு? விபீஷணன் இல்லையே, ராவணன் கும்பகர்ணன் தானே, 2 பேர் தானே. நீங்க அதை எடுத்துக்க முடியாது. பட் ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் கல்பனா சக்தி, சகிருதய பாவம். சரியா? சோ இங்க வந்து நல்லா உங்களுக்கு வந்து இது அதிசயோக்தி அலங்காரம். ஆமா, சரியா? அதிசயோக்தி வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. இது ஒன் ஆஃப் த வெரைட்டி. சம்பந்த அதிசயோக்தின்னு ஒண்ணு இருக்கு, அசம்பந்த அதிசயோக்தின்னு இருக்கு, அப்ப அபஹ்னுதி நுத அதிசயோக்தின்னு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம். அந்த மாதிரி வெரைட்டி இருக்கு. இது வந்து சம்பந்த அதிசயோக்தியில வந்துடும். புரியுதா? சோ அஸ்தி பிரசஸ்த விபவைர் விபுதைர் அலங்கியா லங்கேதி நாம ரஜனீச்சர ராஜதானி மாணிக்ய மந்திர புவாம் மகசாம் பிரரோஹி தேஜஸ்திரயாய தினதீப தசாம் திசந்தி. நல்லா இருக்கு கற்பனை இல்ல? அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. ஏனாம் புராண நகரீம் நகரீதி சாலாம் சாலாபிராம புஜ நிர்ஜித யக்ஷராஜः ஹேலாபிபூத ஜகதாம் ரஜனீச்சராணாம் ராஜா சிராத் அவதி ராவண நாமதேயः. ராவண நாமதேயः ராஜா சிராத்து அவதி. அதான் அங்க ரஜனீச்சராணாம் ராஜா சிராத்து அவதி. அதான் மெயின் சென்டென்ஸ் அங்க. சரியா? ஆமா, ரஜனீச்சராணாம் ராஜா, இந்த ராட்சச கூட்டங்களுடைய ராஜா ராவண நாமதேயः சிராத்து வெகுகாலம் அவதி. சரியா? விபக்தி பிரதிரூபகம் அவ்யயம் இந்த சிராத்துங்கிறது. சரியா? ஏனாம் நக ரீதி சாலாம் புராண நகரீம் ராவண நாமதேயः சாலாபிராம புஜ நிர்ஜித யக்ஷராஜः ஹேலாபிபூத ஜகதாம் அபிபூத ஜகதாம் ரஜனீச்சராணாம் ராஜா சிராத்து அவதி. ஸோ வந்து சாலாபிராம புஜ நிர்ஜித யக்ஷராஜா. சாலாகனா சாலவிருஷம்னு அர்த்தம். ஸோ சாலவிருஷம் போல நன்றாக பெருசா இருக்கும் போல இருக்கு, நீண்டு இருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த சால விருஷாக தத்துவத்து அது போல
சரள ஆயதயா ரொம்ப சுந்தரைஹி புஜைஹி, அதாவது அவனுக்கு என்ன தசமுகன் இல்லையா, அதனால 10 தலை, அந்த 10 தலைக்கு உண்டான எல்லாமும் 10 இருக்கு. புஜைஹி விம்சதி சங்கியாக ஸ்வபாகுபிகி, 20 தன்னுடைய பாகுக்களினால், நிர்ஜிதா அப்படின்னா பராபூதக கீழே தள்ளப்பட்டது யாரு அப்படின்னா யக்ஷராஜக, யக்ஷராஜன்கிறவன் இங்க குபேரன். சரியா, குபேரஹா ஏன சஹா உக்தக. இது வந்து இந்த சாலாபிராம புஜ நிர்ஜித யக்ஷராஜக பிரதம விபக்தி எல்லாமே இந்த ராவணனுக்கு அட்ஜெக்டிவா போடுது, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரியா, சரி வந்து இங்க ஏனாம் நக ரீதி சாலாம் புராண நகரீம் ராவண நாமதேய, அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சால அபிராம புஜ நிர்ஜித யக்ஷராஜ. ஸோ சாலவத்து சால விரக்ஷவத்து விரக்ஷாகா சாலவத்து அபிராமம் ரொம்ப அழகாக இருக்கின்ற, புஜைஹி புஜங்களினால், நிர்ஜிதः யக்ஷராஜः ஏன சக ததோக்தः ராவண நாமதேய ராஜா சிராது அவதி. சரியா, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹேலாபி ராவண நாமதேய, ராவணம்னு பெயர் உள்ள, ராவணः நாமதேயம் யஸ்ய சக ராவண நாமதேய. ஹேல அபிபூத ஹேலாபிபூத ஜகதாம், ஹேலையா லீலையா விளையாட்டாக, அபிபூதானி கீழே தள்ளப்பட்ட, ஜகந்தி எய்ஹி தேஷாம் ரஜனீச்சராணாம் ராட்சசானாம் ராஜா. புரியுறதா, ஹேலாபிபூத ஜகதாம் ரஜனீச்சராணாம், ஹேலையா விளையாட்டாக, அபிபூதம் அப்படின்னா திரஸ்கிருதம் கீழே தள்ளப்பட்ட, ஹேலையா அபிபூதானி ஜகந்தி எய்ஹி தே தேஷாம் ரஜனிச்சரானாம், விளையாட்டாக கீழே தள்ளப்பட்ட உலகம் எவர்களாலோ அவர்கள், அப்படிப்பட்ட ராட்சசானாம் ராஜா ராவண நாமதேய சாலாபிராம புஜ நிர்ஜித யக்ஷராஜா சிராத்து அவதி. புரியுறதா, எங்க அப்படின்னா நக ரீதி சாலாம், நகஸ்ய நகஹனா பர்வதஹன்னு அர்த்தம், மலை, பர்வதத்தினுடைய, ரீதிஹினா ஆக்ருதிஹி, யஸ்ய தாதிருஷः சாலः பிராகாரः யஸ்யாஹ தாம் ஏனாம் பூர்வோக்தாம் லங்காம். ஸோ இது வந்து நக ரீதி சாலாம்ங்கிறது இந்த புராண நகரீம்க்கு அட்ஜெக்டிவா போறது. ஏனாம் புராண நகரீம், இந்த புராண நகரீம் பிராச்சீனாம் புரின்னு அர்த்தம், ரொம்ப பழமையான இந்த நகரத்தை, அது எப்படி இருக்கு அப்படின்னா நக ரீதி சாலாம், நக அப்படின்னா ந கச்சதி இது நகா மலைகள்னு அர்த்தம். சரியா, அந்த நகானாம் அந்த பர்வதங்களினுடைய, ரீதிஹி அப்படின்னா ஆகாரம், பர்வதங்கள் எப்படி லாஃப்டி பீக்ஸோட இருக்கோ அந்த மாதிரி பெருசாக இருக்கின்ற, நகரீதி சாலாம் சாலகன பிராகாரகம், பிராகாரங்கள் பெரிய பெரிய பிராகாரங்கள், எஸ்யாகா அப்படிப்பட்ட, தாம் லங்காம் புராண நகரீம் ஏனாம் லங்காம் லங்கையை, ராவண நாமதேய ராஜா சிராது அவதின்னு கொண்டு போய் அங்க சேர்த்துக்கணும். புரியுறதா, அந்த ராவண நாமதேயக்கு என்ன அட்ஜெக்டிவ், சாலாபிராம புஜ நிர்ஜித யக்ஷராஜ, சால விரக்ஷவத் அபிராமः அபிராம் சுந்தராக சுந்தரைः புஜைः அபிராமைः புஜைः நிர்ஜிதாः யக்ஷராஜः யக்ஷராஜா ஏன சக ததோக்தः ராவணः ராவண நாமதேயः ராஜா சிராத் அவதி. சரியா, யாருடைய ராஜா, ரஜனீச்சரானாம் ராஜா. ஸோ அந்த ராட்சசாளனுடைய ராஜா, அந்த ரஜனீச்சரானாம்க்கு என்ன அட்ஜெக்டிவ், ஹேலாபிபூத ஜகதாம், ஹேலையா அபிபூதாக அபிபூதானி ஜகந்தி எய்ஹி தே தேஷாம். சரியா இருக்கா, அவதி அவர் டு ப்ரொடெக்ட், அவதி அவதா அவந்தி. ஓகேவா, பாலயத்தின்னு அர்த்தம். ஓகேவா, சரியா இருக்கா. ஜி இதுல வந்து நகரி நகரி, அப்புறம் சாலா சாலா, யமகமா, பிராசங்கள் எல்லாமே பிராசங்கள். ஆமா, பிராசங்கள் இல்லையா, அனுப்பிராசம் தானே அது இல்லையா. வேற வேற மீனிங்ல வருதே இல்ல, புராண ஆமா, நகரி நக எனக்கு I ரீதின்னு. have to recollect சப்தாலங்காரம் அகிலா, ரொம்ப நாள் ஆச்சு நான் படிச்சு. ஓகே, So இல்ல அதனால ஏன்னா இன்னண்ட நக ரீதி சாலாம்னு பிரிச்சேல, அதனால கேட்டேன். ஓகே, இல்ல அத நகரின்னு சொல்லலையே, நக ரீதி ரீதி சாலாம். சாலாம். அப்புறம் இந்த சாலாம் வேற மீனிங், இங்க அந்த பிரகாரம் சாலாம் வேற இது மீனிங். அதனால ஆமா ஆமா ஆமா, நான் ஒரு தடவை சப்தாலங்காரம் பார்த்துட்டு வரேன், பிகாஸ் எனக்கு மனம் நாள் ஆச்சு எங்களுக்கு படிச்சு. ஒரு தடவை சொல்லித்தாங்கோ அது ஒரு ட்ரிப்பு. சரி, ஓகே. ஓகே, ஏனாம் புராண நகரி
ஏனாம் புராண நகரீம் நகரீதிசாலாம் சாலாபிராம புஜநிர்ஜித யக்ஷராஜः ஹேலாபிபூத ஜகதாம் ரஜனீச்சராணாம் ராஜா சிராதவதி ராவண நாமதேயः. ஸோ இங்க த்வித்தியா விபக்தி எல்லாமே புராண நகரிம்க்கு அட்ஜெக்டிவ், பிரதமா விபக்தி ராவண நாமதேயக்கு அட்ஜெக்டிவ், இந்த சதுர்த்தி பகுவச்சனம் வந்து ரஜனீச்சராணாம்க்கு இது அட்ஜெக்டிவ். அவதிங்கிறது தான் வர்பு. சரியா? அச்சிராதுங்கிறது அவ்யயம், விபக்தி பிரதிரூபகம் அவ்யயம். சரியா இருக்கா? மேல படிங்கோ. யத்பாஹுராஹு ரசனாயித சஸ்திரதாராः திக்பாலகீர்த்திமய சந்திரமசம் கிரசந்தி யத் வைரிணாம் ரணமுகே சரணப்பிரதாயி நைவாஸ்தி கஷ்சித் அமும் அந்தகம் அந்தரேண. ஆமா, அதாவது இவனுடைய ரணமுகே, இவனுடைய அந்த போர்க்களத்துல வைரீனாம் சரணப்பிரதாயி, வைரீனா எதிரிகள், எதிரிகளுக்கு சரணப்பிரதாயி யாருன்னா என்ன கஷ்டித்து அமும் அந்தகம் அந்தரேண நைவாஸ்தி சரணப்பிரதாயி. அந்தகனா யமகா, யமனை தவிர இவனுடைய எதிரிகளுக்கு சரணப்பிரதாயி யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யமன் தான் சரணம்னா யமலோகம் போயிடுவான், செத்து போயிடுவான்னு அர்த்தம். சரியா? அமும் அந்தகம் அந்தரேன, அந்தரேனா விஹாயன்னு அர்த்தம். அந்த அந்தகனை விட்டுவிட்டோ, அந்த யமனை தவிர, எத் வைரீனாம் எஸ்ய ராவணஸ்ய வைரீனாம், எந்த ராவணனுடைய எதிரிகளுக்கு ரணமுகே யுத்த க்ஷேத்ரே யுத்த பூமௌ சரணப்பிரதாயி, சரணம் கொடுக்கிறவா கஷ்டித் நைவாஸ்தி, அப்படி இருக்கின்ற தாதிருஷா நாமதேயக அவ ராவண நாமதேயக அவதி. முதல் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, யத் பாஹு ராகு ரசனாயுத சஸ்திரதாராக திக்பால கீர்த்திமய சந்திரமசம் கிரசந்தி. சரியா? சோ எஸ்ய ராவணஸ்ய பாகவக, அந்த 20 கையும் பாகவும் இருக்கு பாருங்க, அந்த சங்கியகாக புஜாகா ஏவ ராகவக, ரூபகாலங்காரம் இங்க. அவனுடைய ராவணனுடைய புஜங்களே வந்து இதுவான் ராகுவான். அவனுடைய அஸ்திரங்கள் வந்து எதுனா நாக்கு. ரசனாயுத சஸ்திரதாராக. சரியா? ரசன இவ ஆச்சரதி இது ரசனாயுதா. ஸோ இங்க இவங்கிற அந்த உபமா அலங்காரத்தினுடைய உபமா வாச்சகம் இங்க வந்து மறைஞ்சு போயிடுறது, லுப்தோபமா இது. சரியா? ஸோ எத் பாகுரேவ ராகவக, அந்த தேஷாம் அந்த ராகுனாம் ரசனாயிதாக ரசனாயிவ ஆச்சரிதாக, எதுனா சஸ்திரதாராக, அவனுடைய சஸ்திரங்களுடைய வீச்சு அது வந்து அந்த சஸ்திரதாராக என்ன பண்றது அப்படின்னா கிரசந்தி, எதையோ விழுங்கிறது. எதை விழுங்கிறது அப்படின்னா திக்பால கீர்த்திமய சந்திரமசம் கிரசந்தி. எப்படி ராகு வந்து சந்திரனை விழுங்குமோ அந்த மாதிரி ராகு யாருடைய பாகுவானது ராகு போல இருக்கோ, அந்த அந்த ராகுவுக்கு அந்த நாக்கு எப்படி வந்து சந்திரனை விழுங்குறதோ அதே மாதிரி இவனுடைய பாகுல இருக்கின்ற அந்த சஸ்திரதாரமானது திக்பால கீர்த்திமய சந்திரமசம் கிரசந்தி, திக்பாலகர்களுடைய கீர்த்தி ரூபமாக, கீர்த்தியினுடைய ஆகாரமாக இருக்கின்ற அந்த அந்த கீர்த்திரேவ சந்திரகா, இங்க அந்த கீர்த்திங்கிற ஒரு சந்திரனை விழுங்கிடுறது. புரியுறதா? 2 இடத்துலயும் உங்களுக்கு ரூபகாலங்காரம். அந்த ரசனாயுதம்ங்கிற இடத்துல ரசனைவ ஆச்சரித்தம்னுட்டு உபமா வாச்சக லுப்தம் ஆயிடுறது. அதனால அவங்க லுப்தோபமா. ஸோ இது ரெண்டும் வந்து பரஸ்பரம் அங்காங்கி பாவத்தோட இருக்கின்றதுனால சங்கரம். ஏன்னா இந்த ரூபகம் சொன்னாதான் அந்த லுப்தோபமா அங்க சொல்ல முடியும். அதனால பரஸ்பரம் தெர் இஸ் அ சம்பந்தம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து க்ஷீரநீர நியாயேன பிரிக்க முடியாது. உங்களுக்கு வந்து அங்க சங்கராலங்காரம்னு சொல்லிடுவா. சரியா இருக்கா? சோ எத் பாகு ராகு ரசனாயுத சஸ்திரதாராக திக்பால கீர்த்திமய சந்திரமசம் கிரசந்தி. சரியா? எதுனா எஸ்ய, எந்த ராவணஸ்ய, ராவணனுடைய, எஸ்யனா அங்க ராவணஸ்ய, ஓகே, அவனுடைய பாகவக அந்த 20 நம்பர் இருக்கின்ற புஜாகா ஏவ ராகவக, அந்த புஜங்களே ராகுக்கள். தேஷாம் அந்த ராகு அந்த புஜங்களினுடைய ரசனாயிதாக, ரசனான ஜிஹ்வா, தத்வத் ஆச்சரிதாக, ரசனாயிவ ஆச்சரிதாக ரசனாயிதாக சஸ்திரதாராக, அந்த ஆயுதத்தினுடைய ஸ்ரேணி அந்த வீச்சானது திக்பால கீர்த்திமய சந்திரமசம், திக்பாலானாம் அப்படின்னா இந்திராதி தேவானாம், திகீஷானாம் திக்பாலகர்களுடைய கீர்த்திமயா, கீர்த்தினா யசஸ் ரூபா யஹ சந்திரஹா, அந்த திக்பாலகர்களுடைய, ஏன்னா கீர்த்தி எப்பவுமே வந்து வெள்ளையா சொல்லுவோம், அபகீர்த்தி வந்து கருப்பு. ஓகேவா?
ஆனா வந்து அபகீர்த்தி கருப்புங்கிறோம், அதனால எல்லாம் கருப்பு எல்லாமே அசிங்கம்னு சொல்லலையே. நம்ம மகாபாரதம் பார்த்தேன்னா அந்த அக்னி குண்டத்திலேருந்து வரா திரௌபதி, அவளுக்கு கிருஷ்ணான் தான் பேரு. கிருஷ்ணா அப்படியே கருப்பா ஒரு ஸ்திரீ வந்து இறங்குறா. அவ என்ன இப்ப திரிலோக சுந்தரிங்கிறா அப்புறம். ஸோ அதனால நமக்கு வந்து இந்த ஆரன் லவ்லி மாதிரி நமக்கு அந்த இந்த பார்லாம் கிடையாது. நம்மளோட கிருஷ்ணர் கருப்பு தான், ராமர் நீலம்ங்கிறா, திரௌபதி கருப்பு தான், அதுக்கு தான் அவளுக்கு கிருஷ்ணானே பேரு. ஸோ இங்க வந்து ஜென்ரலி கீர்த்திக்கு வந்து கீர்த்தியை வந்து வெள்ளையோட சொல்லுவா. ஸோ அதனால திக்பால கீர்த்திமய சந்திரமசம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திக்பாலகர்களுடைய கீர்த்திமயா யசோரூபமான யக சந்திரமாகா அதை தம் சந்திர அந்த கீர்த்திமயம் அதை வந்து கிரசந்தி அப்படின்னா விழுங்கிறதுன்னு அர்த்தம். எப்படி வந்து இது எக்லிப்ஸ்ல வந்து கிரகணம் போது ராகு வந்து சந்திரனை விழுங்குறானோ அதே மாதிரி இவனுடைய பாகுவே ராகு மாதிரி இருக்கு. அதனால ரசனாயுத சஸ்திரதாராகான்னு சொல்லும் பொழுது தத்துவத்து ஆச்சரிதாக சஸ்திரம், அந்த ராகுனுடைய ரசனா ஜிஹ்வா மாதிரி எது இருக்கு அப்படின்னா இவனுடைய சஸ்திரதாரங்கள், சஸ்திரங்களுடைய வீழ்ச்சி. அந்த சஸ்திரதாரம் என்ன பண்றது அப்படின்னா திக்பாலகர்களுடைய கீர்த்தியை விழுங்குறது. எப்படி இந்த ராகுவானது இந்த சந்திரமான விழுங்குமோ, புரியுறதா? இந்த மாதிரி விழுங்கினதுனால என்ன ஆறுது அப்படின்னா அமும் அந்தகம் அந்தரேன, அந்தரேனா வித்தவுட்னு அர்த்தம். எது வைரீனாம் எஸ்ய ராவணஸ்ய, எந்த ராவணனுடைய வைரீனாம் சத்ருக்களனுடைய சரணப்பிரதாயி அப்படின்னா காப்பாத்துறவர், ரக்ஷகன்னு அர்த்தம். சரியா? யுத்த பூமோ யுத்தஸ்தலே ரணமுகே யுத்தஸ்தலே யுத்த பூமோ ராவணஸ்ய வைரீனாம் சரணப்பிரதாயி யாரு அப்படின்னா அமும். அமும் அப்படின்னா அவன் எதிர்க்க இருக்கின்றன்னு அர்த்தம். புரியுறதா? இவா வந்து தேவர்கள் வந்து தே ஆர் பிரசன்டிங் தி ஸ்பீச் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விஷ்ணு இல்லையா? அந்த அந்த ராவணனுடைய எதிரிகளுக்கு யாருப்பா சரணதாயினா அமும் அப்படின்னா உங்க அண்ணெதிர்க்க நிக்கிறாரே பாவம் இந்த யமன், இந்த யமம் அந்தரேன இவரை தவிர. அதாவது அமும் அப்படின்னா இகைவ பவதக அக்ரே வித்தியமானம்னு அர்த்தம். உங்க எதிர்க்க நின்று இருக்கிற என்ன அந்தகம் அப்படின்னா யமராஜம் அந்தரேன, அந்தரேனா வினா, அவனை தவிர கஷ்டித் கோபி நாஸ்தி. ஸோ அவனுடைய எதிரி அவன் கூட யாராவது போர்க்களத்துல சண்டை வந்தானா அவளுக்கு ரக்ஷகா யாரு அப்படின்னா யமனை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். அவன் எதிரியா வந்தானா யமலோகத்துக்கு அவனே அமுச்சு விட்டுருவான், செத்து போயிடுவான். கரெக்டா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு இல்ல, நல்லா இருக்கு இந்த ஸ்லோகம். எல்லாமே நல்லாதான் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப ஐ எம் சோ டீப்லி இது அதாவது ராவணஸ்ய வைரினஹா யுத்த பூமௌ ரக்ஷகாந்தர அபாவாத் விவசாக யமசதனமேவ கச்சந்தி இத்தியர்த்தம். புரியுறதா? ஸோ அதான் இங்க வந்து உங்களுக்கு பாகுரேவ ராகு, அதே மாதிரி திக்பால கீர்த்தி ரேவ கீர்த்திமயேவ சந்திரமாசா, அந்த ரெண்டு இடத்துலயும் ரூபகம். அண்டு ரசனாயுதம்ங்கிற இடத்துல உங்களுக்கு உபமா வாச்சகலுப்தம். அதனால உங்களுக்கு வாச்சகலுப்தம், உபமா வாச்சகலுப்தம் இல்ல, வெறும் வாச்சகலுப்தம். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இது லுப்தோபமா. ஸோ இந்த லுப்தோபமாவும் ரூபகமும் சங்கரமா இருக்கு, சங்கர அலங்காரம் இங்க. சரியா? ஸோ எத் பாகு ராகு ரசனாயுத சஸ்திரதாராக திக்பால கீர்த்திமய சந்திரமசம் கிரசந்தி எத் வைரீணாம் ரணமுகே சரணப்பிரதாயி நைவாஸ்தி கஷ்டித் அமும் அந்தகம் அந்தரேன. அதுக்கப்புறம் மேல படிங்க. அம்போஜ சம்பவம் அமும் பகுபிஸ்தபோபிः ஆராதயன் வரம் அவாப பரைர்துராபம் தஸ்மாத் அசேஷ புவனம் நிஜசாசனஸ்ய லக்ஷீகரோதி ரஜனீச்சர சக்கரவர்த்தி. எப்படி இந்த ராவணனுக்கு இவ்வளோ ஒரு பலம் அப்படின்னு ஒரு கேள்வி நிற்கும் போனோம். எங்கேருந்து வந்தது இவனுக்கு அப்படின்னா யாரும் கொடுக்கல. நம்ம இங்க நிக்கிறாரே இந்த சாக்ஷாத் இந்த பிரம்மா, அவரு கொடுத்த வரத்தினால யாராலையும் அடைய முடியாத அந்த வரத்தை அவன் அடைந்தான். புரியுறதா? அசேஷ அதாவது ரஜனீச்சர அம்போஜ சம்பவம் அமும் பகுபிகி தபோபிகி ரஜனீச்சர சக்கரவர்த்தி, இந்த ரஜனீச்சரானாம் சக்கரவர்த்தி, இந்த ராட்சசாள்களுடைய நாதகன்னு அர்த்தம், தலைவனான இந்த ராவணகா அமும் அம்போஜ சம்பவம், இங்க முன்னாடி நிக்கிறாரே இந்த அம்போஜ சம்பவம், இந்த தாமரையிலிருந்து பிறப்பு யாருக்கோ அப்படி அந்த அந்த பிறப்பு உடைய கமலயோனி சம்பலயோனிம் பிரம்மாணம் ஆராதையன்னு அவரை வர்ஷிப் பண்ணிட்டு பகுபிகி தபோபிகி, சும்மா இல்ல சும்மா ஒரு கற்பூர தேங்காவை உடைச்சுட்டு எனக்கு வந்து வரம் கொடுன்னு கேட்கல, பகுபிகி தபோபிகி
பலவிதமான தபசுகளினால் ஆராதையன்னு வர்ஷிப் பண்ணிண்டு, அது ஆராதையன்னுங்கிறது ரஜினிகாச்சார சக்கரவர்த்திக்கு போறது சரியா. பரைஹி மத்தவாளால துராபம் வரம் அடைய முடியாத, துக்கேன ஆப்தும் சக்கியம் துராபம், ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அச்சீவ். யாரால? பரைஹி மத்தவாளால, துராபம் துராபம்ங்கிறது வரம்க்கு அட்ஜெக்டிவா போகுது. மத்தவாளால அடைய முடியாத வரத்தை சக ரஜினீச்சர சக்கரவர்த்தி அவாப்ப, பிராப்பன்னு அர்த்தம், அடைந்தான்னு அர்த்தம், புரியுறதா? லிட்டு இது. ஸோ ரஜனீச்சர சக்கரவர்த்தி அவாப்ப, என்ன அவாப்ப? வரம் அவாப்ப. என்ன எப்படிப்பட்ட வரம்? துராபம் வரம், அடைய முடியாத ஒரு வரத்தை. யாரால? பரைஹி, யார்கிட்டேந்து? அமும் அம்போஜ சம்பவம் பகுவிஹி தபோபிஹி, இந்த அம்போஜ சம்பவனான பிரம்மதேவரை பலவிதமான தபஸுனால ஆராதையன்னு வர்ஷிப் பண்ணதுனால, உபாசிச்சதுனால, பரைஹி துராபம் வரம் அவாப. தஸ்மாத், தஸ்மாத்னா என்ன அர்த்தம்? அதனால், எதனால்? தஸ்மாத் தபசக ஹேதோஹோ, இப்படிப்பட்ட ஒரு தபஸினுடைய ஆர் வரஸ்ய ஹேதோஹோ, வரத்தின் காரணத்தின் பொருட்டு, அசேஷ புவனம் நிஜ சாசனஸ்ய லட்சீகரோதி. அவனுடைய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, அசேஷ புவனம் அப்படின்னா சேஷம்னா மீதி இருக்குன்னு அர்த்தம். அசேஷம்னா துளிகோட சமஸ்த ஜகத்துன்னு அர்த்தம். உலகத்தையும் நிஜ சாசனசிய தன்னுடைய கண்ட்ரோலுக்கு விலக்ஷீகரோதி. அவன் வந்து இஸ் ஏமிங் டு பிரிங் த ஹோல் வேர்ல்ட் சமஸ்த லோகானு சாஸ்தி இத்தியர்த்தா. புரியுறதா? சரியா இருக்கா? அப்புறம் இது ஒன்றும் அலங்காரம் ஒன்றும் கிடையாது இங்க எதுவும். இதுவும் உங்களுக்கு வசந்தது இல்லக்காதான். சரியா? அம்போஜ சம்பவம் அமும் பகுபிஹி தபோ, எல்லாரையும், அதாவது யாரெல்லாம் தப்பு பண்ணோமோ, யாரெல்லாம் மாட்டின்னு இருக்கோமோ எல்லாரும் உங்க முன்னாடி இருக்கோம்னு அர்த்தம். சரியா? எங்களுக்கு ராவணனை பிடிக்காட்டியும் யமன் வந்து அவனுடைய வைரிகளுக்கு இடம் கொடுத்துதான் ஆகும். ஏன்னா ராவணன் கொண்டுட்டா எவலோகத்துக்கு தான் ஆகும். அது ஒண்ணு. இந்த மாதிரி இப்ப பிரம்மா வந்திருக்காரே, இவர் தான் சாட்சாத் அவனுக்கு வரத்தையும் கொடுத்திருக்கார். ஏன் கொடுத்தார் அப்படின்னா, பகுபிஹி தபோபிஹி ஆராதையன்னு பரைஹி துராபம் வரம் அவாப, தஸ்மாத் அசேஷ புவனம் நிஜசாசனஸ்ய ரக்ஷீகரம். சரியா? மேல தேன வயம் பராதீனாக இவ பவாமஹ. இதனால என்ன அப்படின்னா, தேன ராவணேனன்னு அர்த்தம், அவன் மூலமாக நாங்க வந்து எல்லாத்தையும் இழந்து விட்டவர்கள் போல இருக்கோம். பராதீனாக அப்படின்னா பரேஷாம் அதீனாக, சுவாதந்திரிய ரஹிதாகனு அர்த்தம். we are not able to decide anything on our own, we are lost our independent freedom. எங்களுக்கு வந்து we have become dependent. பராதீனாக இவ பவாமஹ. எப்படி பராதீனாக ஒன்னொன்னா சொல்ல போற, சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்கப்புறம் சோயம் கதாச்சித் கிரீடாதராதரம் ஆருஹ்ய சாவரோத வதூஜனச்சரணாभ्याம் சஞ்சரேத சேத் ஆகமிஷ்யத்யாக இதி அநாவிஷ்கிருத ஆதபோ பயேன பகவான் சஹஸ்ரபானுஹு அபி சங்குச்சித பானுஹு ஏவ தத் சானூனி நூனம் சம்ஸ்ரயதே. சோ வந்து என்ன அப்படின்னா, சோயம் கதாச்சித் கிரீடா தராதரம் ஆருஹ்ய சாவரோத வதூஜன சரணாभ्याம் சஞ்சரேத சேத் ஆகமிஷ்யதி ஆகஹ இதி அநாவிஷ்கிருத ஆதபஹ பயேன பகவான் சஹஸ்ரபானுரபி சங்குச்சித பானுரேவ தத் சானுனி நூனம் சம்சயதே. அதாவது அவன் வந்து தன்னுடைய கிரீடா தராதரம்னா உங்களுக்கு வந்து தரானா பூமி, ஸோ அதை தாங்கிட்டு இருக்கிறதுனா மலை. ஸோ தராதரக அப்படின்னா பூமி, கிரீடா தராதரம்னா அந்த ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் இது இருக்கும்ல அந்த மலைகள். சரியா? ஸோ வந்து அந்த ராவணனானவது எப்பயாவது அவனுடைய சாவரோதம் அப்படின்னா அவனுடைய அந்தப்புற ஸ்திரீகளோட கூட அந்த கிரீடா பர்வதங்களை ஆருஹ்ய என்ன பண்ணுவான் அப்படின்னா அதை ஏறி போயின்னு இருப்பான். போகும்போது அவனுடைய அதிஷ்டாய சரணாபியாம் பாதாபியாம் சஞ்சரேத சேத்து விஹரேத் எதி. ஆகஹா அப்படின்னாலே அபராதம்னு அர்த்தம். ஸோ வந்து இந்த சூரியனுடைய ஒளியானது அவன் கால்லையோ எதுலேயோ அந்த ஆதப்பம் வந்து விழுந்துடுத்து அப்படின்னா விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே பகவான் சஹஸ்ரபானுரானவர் 1000 கிரணத்தோட இருக்கின்ற அந்த சூரியனானவர் சங்குச்சித பானுர் சுருக்கப்பட்ட சூரியனாக தத் சானுனி நூனம் சம்சரயத்தே. அந்த சானுனி அப்படின்னா சிகர பிரதேசானு அந்த கிரீடா பர்வதத்தினுடைய சிகரத்திலே உட்கார்ந்துட்டு இருக்காராம்.
அங்கேருந்து அந்த சகசரபானுரானவர் சங்குச்சல பானுராயிட்ட சுருங்கி போன சூரியனான அவர் அந்த 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 கிரீடா பர்வதத்தினுடைய சானுனி அப்படின்னா சிகர பிரதேசே நூனம் சம்சரயதே அப்படின்னா நூனம் அவலம்பதே, கீழே இறங்கி ஏதாவது இவன் காலில் அவன் சஹஸ்ர கிரணங்களால அவனுக்கு ஏதாவது ஒரு தாபம் வந்துடுத்து சூரியன் அழிஞ்சான். அதனால அந்த சூரியன் சஹஸ்ரபானுவான சூரியனே தன்னுடைய தாபத்தை சுருக்கிண்டு தன்னுடைய கிரணங்களை சுருக்கிண்டு சிகரத்தினுடைய மேலேயே உட்காந்துட்டு இருக்கார். கார்த்தாலயா இருந்தாலும் சிகரத்துக்கு மேலதான், மத்தியானமா இருந்தாலும் அங்கதான், சாயங்காலமா இருந்தாலும் அங்கதான், அவர் இறங்கவே கூடாது. புரியுறதா? இதான் இதனுடைய அர்த்தம். இப்ப வேர்டு பை வேர்டு பார்க்கலாம். சகாயம், அப்படிப்பட்ட இந்த ராவணக கதாச்சித்து ஒரு சமயம் கஸ்மின்சித்து சமயே என்ன அப்படின்னா சாவரோத வதூஜன சரணாபியாம் சாவரோத வதூஜனக அப்படின்னா அந்தப்புற ஸ்திரீகள். அந்த அந்தப்புற அவரோத ஜனாகனாலே ஸ்திரீகள், அந்தப்புற ஸ்திரீகள்னு அர்த்தம். ஸோ வதூஜனக அவரோதகன அந்தப்புறம், வதூஜனகன ஸ்திரீகள். ஸோ அந்தப்புற ஸ்திரீஜனேன சக ஜனைஹி சக கிரீடாதராதரம் அப்படின்னா அந்த கிரீடா பர்வதம் அதை ஆருக்கிய அதை ஏறி சரணாபியாம் பாதாபியாம் சஞ்சரேத்த அப்படியே கால் வழியா அப்படியே நடந்து போவான். சரியா? சேத் சஞ்சரேத சேத் அந்த மாதிரி அவன் நடந்துட்டானே என்றால் ஆகஹ அதாவது சரண தலத்துல ஒரு தாப உத்பாதன ரூப அபராதகன்னு அர்த்தம். இங்க சேத்து ஆகமிஷ்யதி ஆகஹன்னு பிரிச்சுக்கணும் அந்த வார்த்தைய. புரியுறதா? இந்த மாதிரி சாவரோத ஜன சரணாபியாம் சஞ்சரேத சேத் என்னது ஆகஹ அப்படின்னா சரணதல தாப உத்பாதன ரூப அபராதக. ஆகஹனா அபராதம்னு அர்த்தம். சரணதலம் அவனுடைய கால் அந்த ஃபீட்டுல அதுல உண்டாகக்கூடிய தாபரூபம்ங்கிற ஒரு அபராதமானது ஆகமிஷ்யதி வந்துடுமோ அப்படின்னுட்ட பயன. புரியுறதா? அதனால ஆகஹ ஆகமிஷ்யதி இது பயன அனாவிஷ்கிருத ஆதபகா பகவான் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். புரியுறதா உங்களுக்கு? சரியா இருக்கா? தீபா சரியா இருக்கா? மற்றவாளுக்கு சசிகலா மேடம் எல்லாருக்கும் சரியா இருக்கா? வெயிலே படப்படாது. ஆமா, வெயில் படப்படாது. அதான். சோ அவன் இந்த சாவரோத வதூஜன சரணாபியாம் சஞ்சரேத சேத்து இந்த மாதிரி சஞ்சரித்தானே என்றால் ஆகஹ ஆகமிஷ்யதி ஒரு அபராதமானது வந்துடும். என்ன அபராதம்? அவன் கால்ல இந்த மாதிரி ஒரு தாபம் வந்துட்டு சுளீர்னு கால், ஐயோ என கால் புண்ணாயிடுத்து, கால் சூடா பற்றுத்தேன்னு அவன் நினைச்சுட்டாலே போறோம், சிவனும் எனக்கு பனிஷ்மெண்ட் அடிதான். ஸோ ஆகவிஷ்யதி இது ஆகஹ இது அனாவிஷ்கிருத ஆதபக. ஆவிஷ்கிருத்தகன உண்டானதுன்னு அர்த்தம், பிரகட்டித்தகன்னு அர்த்தம். அனாவிஷ்கிருத்தகன அப்பிரகட்டித பிரகாஷக. யாருனுடைய ஒரு பிரகாசமானது கண்ட்ரோல்டா வச்சிக்கப்பட்டதோ காண்பிக்கப்படாத ஆதபக பகவான் சஹஸ்ரபானு. அவருக்கு அட்ஜெக்டிவ். எதனால? பயேன. சூரியனுக்கே சஹஸ்ரபானுக்கே பயம்னா பாருங்க, பயத்தினால பகவான் சஹஸ்ரபானு அப்படி அந்த 1000 கிரணங்களை வச்சுட்டு இருக்கிற அந்த சூரியனும் கூட என்ன ஆயிட்டாருன்னா சங்குச்சித பானு. என்ன சொல்றேன்? அதான் சங்குச்சித பானுரிவ அவர் சுருக்கப்பட்ட ஒரு சூரியன் போல. தத் சானுனி தஸ்ய கிரீடா பர்வதஸ்ய சானுனி அப்படின்னா சிகர பிரதேசே நூனம் சம்ஸ்ரயத்தை அவன் அவலம்பதே அதுல போய் அது உட்கார்ந்துக்கிறது. புரியுறதா? இங்கேயும் உங்களுக்கு அதிசயோக்தி தான். அதே அதே சூரியஸ்ய சானு சமாஸ்ரயண அசம்பந்தே அப்படி தத் சம்பந்த உக்தியா உங்களுக்கு இதுவும் சம்பந்தாக்கிய அதிசயோக்தி அலங்காரம். புரியுறதா? சரியா இருக்கா? சோயம் கதாச்சித்து கிரீடாதரம் தராதரம். கதாச்சித்துனா ஒரு சமயம்னு அர்த்தம். ஓகே. ஸோ கிரீடாதராதரம், கிரீடாதராதரம்ங்கிறது கிரீடா பர்வதம்னு அர்த்தம். ஃபால்ஸா நிறைய கிரியேட் பண்ணியிருப்பா அங்கங்கேயும். நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, சில இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஃபால்ஸா கிரியேட் பண்ணியிருப்பாளே, கிருத்திரிம ரூபேன கிருத்தம்னு அர்த்தம். அந்த அதை ஆகுருஹிய சாவரோத வதுஜன சரணாபியாம் சஞ்சரேத சேத் அவன் இன்கேஸ் பண்ணிட்டானே, அவன் போவே இல்லை, அது மாதிரி வந்துட்டானா ஆகஹ ஆகமிஷ்யதி அங்க தவறு வந்துரும். அதனால என்ன அப்படின்னா பயேன பயத்தினால அனாவிஷ்கிருத ஆதபக பகவான் சஹஸ்ரபானுரபி சங்குச்சித பானுரேவ தத் சானுனி நூனம் சம்ஸ்ரயதே. அடுத்தது மேல படிக்கிறீங்களா?
இதோட நிறுத்திக்கலாமா? நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க சொல்லுங்க, இதோட மணி நிறுத்திக்கலாம்னா ஆயிடுத்து நிறுத்திக்கலாம். மணி நிறுத்திக்கலாம். ஆயிடுத்து இல்ல ஜி 11 ஆயிடுத்து இல்ல, அப்போ இதுவே ஆகும் உங்களுக்கு. அடுத்தது சந்திரனுடைய கதி என்ன, அப்புறம் வாயுனுடைய கதி என்ன, ஒன்னொன்னா சொல்லிட்டு வருவேன். சரியா? நிறுத்திக்கலாமா?